அது வந்து 6வது இயலில் திரைமொழி அப்படிங்கிறத பற்றி. சரியா? திரைமொழி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு திரைப்படம் வந்து எந்த வகையில் வந்து எடுக்கிறாங்க, அது எந்த சூழ்நிலையில் வந்து எடுக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். சரியா? இப்போ திரைமொழினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கனவு கண்டு கொண்டே கனவுக்குள் இருப்பது போல நம்மை சூழ்ந்த பெருங்கனவே திரைப்படம். இப்போ கனவு கண்டுட்டே கனவுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய பெரிய கனவு தான் திரைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு இந்த இதில் வந்து வீடியோவில் வந்து எழுத்து தெளிவாக தெரியலை அப்படின்னா பேஜ் நம்பர் எடுத்து வச்சுக்கோ. சரியா? புக் எடுத்து 130வது பக்கம் எடுத்து வச்சுக்கோ. சரியா? இதன் அழகியலும் அனுபவமும் ஈர்ப்பும் இயல்பும் எழிலும் ஏற்றமும் காட்சி மொழியாக கவினுர கலையாக எப்படி உருவாகின்றன. இதில் வந்து அழகு, அடுத்த அனுபவம், ஈர்ப்புத்தன்மை இருக்கணும், இயல்பாக இருக்கணும், எழில்னா அழகு இருக்கணும், அதே மாதிரி ஏற்றம் இருக்கணும், காட்சி மொழி இருக்கணும், கவினுரை அப்படின்னா கவிதையோட அழகாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு கலை எப்படி உருவாகுதோ அதே மாதிரி தான் திரைப்படமும் உருவாகுது. சரியா? கதை எழுதி, திரைக்கதை எழுதி, வசனம் எழுதி, இயக்கி, ஒளிப்பதிவு செய்து, இசை சேர்த்து பெரும் முதலீட்டில் உருவாகும் திட்டமிட்ட கூட்டு முயற்சியே திரைப்படம். இப்போ திரைப்படம்னா என்ன அப்படின்னா, அதுக்கு கதை எழுதணும், திரைக்கதை எழுதணும், வசனம் எழுதணும், அப்புறம் அதை வந்து இயக்கிட்டு ஒளிப்பதிவு செஞ்சுட்டு இசை சேர்த்து, அதோட ஒளிப்பதிவு இசை இதெல்லாம் சேர்ந்துட்டு பெரிய முதலீட்டுனா பணமும் இருக்கணும். அதே மாதிரி திட்டமிட்ட கூட்டு முயற்சி அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து கூட்டோட ஒற்றுமையோடு வந்து செயல்பட்டோம் அப்படின்னா தான் ஒரு திரைப்படம் வந்து வெற்றிகரமாக என்ன செய்யும் முடியும். சரியா? அதுதான் திரைப்படம் அப்படிங்கிறது. மொழிக்கு இருப்பது போல் நிறுத்தக்குறிகள், அசைகள், அமைப்புகள், உத்திகள் என எல்லாமும் இதன் காட்சி மொழிக்கும் உண்டு. இப்போ நம்ம மொழிக்கு வந்து எது இருக்குதோ அதே மாதிரி திரைப்படத்துக்கும் என்ன இருக்குது, நிறுத்தக்குறி இருக்குது, அசைகள் இருக்குது, அமைப்புகள் இருக்குது, உத்திகள் இருக்குது. மொழிக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் திரைப்படத்துக்கும் அந்த காட்சி மொழிக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அம்மொழியை புரிந்து கொள்வதும் உள்வாங்குவதும் சுவைப்பதும் ஒன்றுவதும் ஒரே நேரத்தில் நிகழ வேண்டும் தான். இப்போ நம்ம இந்த காட்சி மொழிக்கு வந்து அந்த மொழியை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்ட சமயம் வந்து உள்வாங்கக்கூடிய சக்தி நம்மகிட்ட இருக்கணும். அதே மாதிரி அந்த கதையை வந்து சுவைக்கக்கூடிய தன்மையும் இருக்கணும். ஒன்றுவது அதே மாதிரி அந்த கதையில் வந்து இப்போ திரைப்படம் பார்க்குறோன்னா அதில் ஒன்றி போய் பார்க்கணும். இது வந்து ஒரே நேரத்தில் வந்து நிகழணும். எது எழுதணும்னா நம்ம அந்த மொழியை புரிஞ்சுக்கணும், உள்வாங்கக்கூடிய தன்மை இருக்கணும், சுவைக்கணும், அதே மாதிரி ஒன்றி போகணும். இதெல்லாம் ஒரே நேரத்தில் அந்த திரைப்படம் பார்க்கும்போது இந்த நிகழ்வுகள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? 1895ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் நாள் மாலை 5 மணி பிரின்ஸின் தலைநகரான பாரிஸில் கிராண்ட் கபே விடுதி முன் பெருங்கூட்டம் கொட்டும் மழையிலும் குடைபிடித்து காத்து கொண்டிருந்தது. 1895ஆம் ஆண்டில் டிசம்பர் 28ஆம் நாள் 5 மணிக்கு வந்து பிரான்சின் தலைநகரில் வந்து கபே விடுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கு, கொட்டும் மழையிலையும் ஒரு கூட்டம் வந்து காத்துட்டு இருக்குது. சரியா? அதற்கு காரணம் அன்று காலை நாளிதழில் வந்த ஒரு சிறிய விளம்பரம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அன்னைக்கு காலை நாளிதழில் வந்து ஒரு சின்ன விளம்பரம் வந்திருக்கு. அதில் என்ன இது பார்த்தோம் அப்படின்னா, அதிசயம் பிறக்கிறது அப்படிங்கிற ஒரு தலைப்போட வந்திருக்குது. அந்த விளம்பரம் புதிய கலையான திரைப்படத்தை அப்படி சொல்லித்தான் அவ்விளம்பரம் அனைவரையும் அங்கே வர சொல்லிட்டு. அந்த நம்ம வந்து இப்போ ஒரு தலைப்பு இருக்குது அப்படின்னா அந்த தலைப்பை பார்த்தே மக்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்து அதை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்கணும். அந்த மாதிரி தான் அந்த தலைப்பை வந்து உருவாக்குனது வந்து லூமியர் சகோதரர்கள் அப்படிங்கிறவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. சரியா? லூமியர் சகோதரர்கள் மூலம் அன்று அந்த அரங்கத்தில் பிறந்த திரைப்படம் எனும் கலை. அந்த லூமியர் சகோதரர்கள் மூலம் தான் அதிசயம் பிறக்குது அப்படிங்கிறத முதல்ல அந்த அரங்கத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க. சரியா? அந்த அரங்கத்தில் பிறந்த திரைப்படம் எனும் கலை இன்று உலகையே ஆள்கிறது. ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது தான் அந்த அதிசயம் பிறக்கிறது. இன்றைக்கி வந்து நம்ம அரங்கத்தில் வந்து உலகையை வந்து என்ன செஞ்சுருக்குது, ஆட்சி செஞ்சு கொடுக்கக்கூடியது திரைப்படம் என்றால் மிக இல்லை. நாம் அணியும் உடை, உணவு, அரசியல் என எல்லாவற்றையுமே இன்று திரைப்படம் தான் தீர்மானிக்கிறது. நாம் அணியக்கூடிய உணவு, அரசியல் இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா திரைப்படம் தான் நமக்கு வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அன்று கிராண்ட் கபே விடுதியில் லூமியர் சகோதரர்கள் திரையிட்ட சில துண்டு படங்களில் ஒன்று ரயிலின் வருகை. அதே மாதிரி லூமியர் சகோதரர்கள் ஃபஸ்ட்டு வெளியிட்டது அன்று அதிசயம் பிறக்கிறதுன்னு சொல்லி வெளியிட்டாங்களா. ரெண்டாவது வந்து என்னது அப்படின்னா ரயிலின் வருகை அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. அடுத்து வந்து அதில் என்ன அப்படின்னா திரையில் ரயில் முன்னோக்கி வேகமாக வருவதை பார்த்து ரயில் நம் மீது ஏறி கொள்ளப் போகிறது என்ற அச்சத்தில் பலரும் அரங்கத்தை விட்டு அலறி அடித்து கொண்டு வெளியில் ஓடினர். ஃபஸ்ட்டு திரையரங்கத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, ரெண்டாவது வெளியிட்டது வந்து ஒரு ரயிலோட அப்போ அந்த ரயில் வரும்போது தன்னை வந்து என்ன செஞ்ச ரயில் நம்ம மேலே ஏறி
கொன்றுமோ அப்படிங்கிற அச்சத்தில் பலவர் பயந்து போய் என்ன ஃபஸ்ட்டு பார்க்குறாங்களா, அதனால் என்ன செய்கிறாங்க, பயந்து போய் அவங்க என்ன செஞ்சுறாங்களாம், வெளியே அரங்கத்தை விட்டு வெளியே ஓடி போயிடுறாங்களாம். அப்படி மக்களை அச்சப்பட வைத்த காட்சி பதிவாக இருந்த திரைப்படம் பிற்பாடு உலகை கட்டி போடும் பேராற்றலாக வளர்ந்திருக்கிறது என்றால் தொடக்கத்திலேயே அக்கலைக்கு பெருமை சேர்த்த சில முக்கியமான கலைஞர்கள் தான் அதற்கு முதன்மை காரணம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அந்த ரயில் வர்றதை பார்த்து ஓடி இருக்காங்க அரங்கத்தை விட்டு. ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க, எவ்வளோ பெரிய இந்த உலகத்தை வந்து என்ன செஞ்சுருக்க, தொடக்கத்தில் வந்து நமக்கு வந்து பயத்தை கொடுத்தாலும் திரும்ப வந்து எனக்கு ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு. நம்ம ஒன்றி போய் பார்க்கக்கூடிய சக்தியை வந்து அதில் வந்து உருவாக்கியிருக்கு. அப்படிப்பட்ட பெருமையை வந்து உருவாக்கி கொடுத்ததில் முக்கியமான கலைஞர்கள் தான் அவங்க. அதுக்கு முதன்மை காரணமும் நம்ம சந்தோஷத்துக்கு முக்கியமாக முதன்மை காரணமாக இருக்கவங்களும் அவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அடுத்து வந்து அவர்களில் தாமஸ் ஆல்வா எடிசன் முதலாம் அவர். நம்ம திரைப்படத்துக்கு வந்து முக்கியத்துவம் பெற்று முதன்மை பெறுவதற்கு முதன்மையானவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிங்கிறவர் தான் முதலாம் ஆவரம். அவர் தான் அசையும் உருவங்களையும் படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தார். இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே 10th படிச்சிருப்போம். அந்த அசையும் உருவங்களை வந்து படம் பிடிக்கும் காட்சியை வந்து முதல்ல கண்டுபிடிச்சார். இது ஒன் வேர்டில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. அசையும் உருவங்களை வந்து படம் பிடிக்கும் காட்சியை வந்து முதல்ல கண்டுபிடித்தவர் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன். சரியா? அதன் பிறகுதான் பிரான்சின் லூமியர் சகோதரர்கள் படப்பிடிப்பு கருவியோடு திரையிடும் கருவியையும் சேர்த்து திரைப்படம் எனும் விந்தையை இவ்வுலகு கழித்தனர். ஃபர்ஸ்ட் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து பிரான்சிஸில் இருந்த லூமியர் சகோதரர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த படப்பிடிப்பு கருவியோட திரையிடம் கருவியையும் சேர்த்து திரைப்படம் அப்படிங்கிற விந்தை அந்த புதுமையை வந்து நமக்கு வந்து உலகுக்கு வந்து காமிச்சவங்க வந்து இவங்க தான். சரியா? அடுத்த நிலையில் திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என கண்டுபிடித்தவர் சார்ல்ஸ் மில்லி. அடுத்த மூணாவது ஸ்டேஜில் என்ன அப்படின்னா திரைப்படத்தில் அந்த கதையும் சொல்லலாம் அப்படிங்கிற இதை கண்டுபிடிச்சவர் வந்து சார்ல்ஸ் மில்லி. அப்போ மொத்தம் 3 பேர். ஃபஸ்ட்டு வந்து அசையும் அந்த உருவத்தை தாங்க என்ன செஞ்சுருக்காங்க, படம் பிடிச்சிருக்காங்க. அது வந்து தாமஸ் ஆல்வா எடிசன். ரெண்டாவது வந்து யார் அப்படின்னா லூமியர் சகோதரர்கள் வந்து அந்த அசையும் படப்பிடிப்பு கருவியோட திரையிடும் கருவியையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மூணாவது வந்து அந்த திரைப்படத்தில் வந்து கதையையும் சொல்லலாம் அப்படின்னு சொன்னவர் தான் சார்ல்ஸ் மில்லி என்பவர். இப்போ இந்த மூணு வந்து ஒன் வேர்டில் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அடுத்து வந்து திரைக்கதை. ஒரு படத்தில் வெற்றிக்கு காரணம் கதையும் அந்த கதை எப்படி சொல்லப்படுகிறது என்பதையும் பொறுத்தது. இப்போ ஒரு படம் வந்து வெற்றி பெறுது அப்படின்னா சில சமயம் அதில் ஓடக்கூடிய அந்த திரைப்பட கதை இருக்கலாம். சில சமயம் காரணம் அதுக்கு வந்து எனது பாடல் அல்லது நகைச்சுவை ஏதாவது ஒன்று அதுக்கு வந்து முக்கியத்துவம் பெற்றிருக்கும். சரியா? அந்த படத்தை பொறுத்து தான் அதில் வந்து அமையுது. புகழ் வாய்ந்த நடிகர்களின் படங்கள் தோல்வி அடைவதையும் புதுமுக நடிகர்களின் படங்கள் வெற்றி பெறுவதையும் நாம் கண்கூடாக காண்கிறோம். இப்போ சில படங்களில் பார்த்தோம் அப்படின்னா என்னதான் பழைய நடிகர்கள் நடித்தா கூட சில டைமில் என்னது வெற்றி பெறலாம், அதே சமயம் தோல்வியிடலாம். அதே சமயம் புதுமுக நடிகர்கள் வந்தால் கூட வெற்றி பெறுவதை நம்ம பார்த்துருக்கோம். அட்லீஸ்ட் அந்த படம் நல்லா ஓடாட்டி கூட பாட்டு வந்து நிறைய என்ன செஞ்சுருக்கோம், வெற்றி பெற்றிருக்கோம். சரியா? உலகில் சிறந்த முக்கிய படங்களும் வணிக வெற்றி படங்களும் பார்வையாளர்களை திரையுடன் ஒன்ற வைக்கும் வகையில் திரைக்கதைகளை கொண்டவை. இப்போ பார்த்தோம் அப்படின்னா உலகில் வந்து சிறந்த முக்கிய படங்களுக்கு வந்து வணிக வெற்றி படங்கள், வணிகம்னா நமக்கு வந்து வியாபார நோக்கத்தில் தான். இப்போ நம்ம ஒரு தொழில் செய்யலைன்னா அதுக்கு நமக்கு லாபம் கிடைக்கணும், அந்த நோக்கத்தில் தான் எல்லோரும் என்ன செய்வாங்க, படத்தை வந்து உருவாக்காங்க. அதே மாதிரி தான் அந்த திரைக்கதைகளை வந்து பொறுத்து தான் அந்த படம் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காட்சியின் திரைக்கதைகள் பலமுறை எழுதி பலமுறை படித்து பார்த்து திருத்தியும் உருவாக்கப்படுவை. இப்போ திரைக்கதைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பல முறை எழுதிட்டு பல முறை படித்து பார்த்துட்டு அதில் ஏதாவது திருத்தம் இருந்துச்சு அப்படின்னா தான் அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க, அந்த கதையை வந்து உருவாக்குவாங்க. இத்தகைய உழைப்பு உள்ள படங்கள் மட்டுமே பார்வையாளர் உள்ளத்தில் நிலைக்கின்றன. இத்தகைய படங்கள் மட்டும்தான் என்ன செஞ்சிருக்க, நல்லா அதை கவனத்தோடு நம்ம எடுத்தோன்னா தான் ஒரு தடவை பல முறை என்ன செஞ்சிரு படித்து பார்த்துட்டு திரும்ப அதை வந்து திரையில் விட்டு அதுக்கு பிறகு தான் நமக்கு என்ன செய்யும், வெற்றிகரமாக. இத்தகைய உழைப்பு உள்ள படங்கள் மட்டுமே பார்வையாளர் உள்ளத்தில் நிலைக்கின்றன. நாம் வந்து அதுக்கு வந்து உழைப்பு போட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து என்ன செய்தோம், உள்ள பார்வையாளர்களுடைய மனசில் வந்து நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து வந்து காட்சியின் ஆற்றல். இப்போ காட்சியின் ஆற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னா காட்சி என்பது கதை நகர்வுக்கு உதவுவது. இப்போ காட்சி அப்படின்னா என்னென்னா கதை ஒரு ஸ்டேஜிலேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகிறது. சரியா? திரைப்படத்தில் காட்சிகள் சிறப்பாக அமைந்தால் வசனத்திற்கு கூட இரண்டாம் இடம் தான். இப்போ திரைப்படத்தில் வந்து அந்த காட்சியை பார்த்தே சில பேர் கண்டுபிடிச்சுவாங்க. அப்போ திரைப்படத்துக்கு வந்து முக்கியம் வந்து காட்சி தான். அதுக்கப்புறம் தான் என்னது
வசனம் சரியா. 2வது இடத்துல நாடகத்தில் விளக்கை அணைத்து திரையை இறக்கியும் காட்சி மாற்றத்தை காண்பிப்பார்கள். இப்போ முதல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு காட்சி 1 காட்சி 2ன்னு போடுவாங்க. அப்போ திரையை வந்து மறைச்சிட்டு தான் காட்சி 2 போடுவாங்க. ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு சரியா. பிறகு கொஞ்சம் காலம் கழிச்சு என்ன செஞ்சாங்க, திரையை வந்து மேலே ஏற்றியும் இறக்கியும் என்ன செஞ்சுருக்காங்க, காமிச்சிருக்காங்க. ஆனால் திரைப்படத்தில் வசனமின்றி காட்சிகளை அடுத்தடுத்து வைப்பதன் மூலம் கதை சொல்வார்கள். ஆனால் திரைப்படத்தில் வந்து வசனம் கிடையாது, ஆனால் காட்சிகளை என்ன செஞ்சுருக்காங்க, அடுத்தடுத்து வைக்கிற மாதிரி காட்சி வந்து அந்த வைக்கிற மாதிரி கதை சொல்லியிருக்காங்க சரியா. முதல் காட்சியில் தோழி ஒருத்தி கதாநாயகிகளிடம் தொடர்வண்டி பயணச்சீட்டை கொடுப்பாள். முதல் காட்சியில் பார்த்தோம் அப்படின்னா, தோழி ஒருத்தி என்ன செஞ்சுருக்கா, அந்த கதாநாயகிட்ட அந்த தொடர்வண்டி பயணச்சீட்டை வந்து கொடுக்குறான். அடுத்த காட்சியில் கதாநாயகி தொடர் வண்டியில் இருப்பாள். 2வது காட்சி பார்த்தோம் அப்படின்னா, கதாநாயகி வந்து என்ன செஞ்சுருக்கா, அந்த ட்ரெயினில் இருக்கிறா. எண் 7 வீரையா தெரு என்று ஒருவர் முகவரியை சொல்லி கொண்டிருக்கும்போது அந்த முகவரியில் சென்று காட்சி நிற்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு காட்சியில் வந்து அந்த தோழிகிட்ட வந்து அந்த பயணச்சீட்டை கொடுக்குறா. 2வது காட்சியில் வந்து அவள் ட்ரெயினில் ஏறி உட்கார்றா. 3வது காட்சியில் வந்து அந்த அட்ரஸில் போய் நிற்குது காட்சி சரியா. 3 காட்சி. அடுத்த காட்சி விளையாட்டு அரங்கம் எனில் அங்கு எழும் ஒலிகள் முதல் காட்சி. முடிவதற்கு முன் தொடங்கிவிடும் காட்சிகள் மாறுவதை உணர்த்த ஒரு காட்சியை சிறிது சிறிதாக மங்கலாக காட்டி இருளாக்கி காட்டுவர். அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ விளையாட்டு அரங்கத்தை வந்து அவங்க காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த காட்சியில் வந்து சவுண்டு முதல்ல வந்து சத்தம் கேட்குது. அது முடிகிறதுக்குள்ளே வந்து என்ன செய்கிறாங்க, காட்சியை வந்து சிறிது சிறிதாக மங்கலாக காட்டி அடுத்து வந்து இருட்டாக்கி அடுத்துக்கு பிறகு தான் என்ன செய்கிறாங்க, வெளிச்சத்தை காமிக்கிறாங்க. இதுக்கு வந்து காட்சி மறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. காட்சி மறைவு அப்படின்னா என்ன அப்படின்னா, காட்சிகளை வந்து மாறுறதுக்காக ஒரு காட்சியை வந்து என்ன செய்கிறாங்க, சிறிது சிறிதாக மங்கலாகனா வெளிச்சம் கம்மியாக காமிச்சு அடுத்து வந்து இருட்டாக்கிடுவாங்க. அதுக்கு தான் பேர் என்னது, காட்சி மறைவு அப்படின்னு சொல்கிறது சரியா. அடுத்து என்ன அப்படின்னா, ஒரு காட்சி அடுத்த காட்சி தொடங்கும் போது இருட்டாக இருந்த பகுதி சிறிது சிறிதாக வெளிச்சமாக மாறி முழு காட்சியும் வெளிப்படும். இதனை காட்சி உதயம். காட்சி மறைவு அப்படின்னா அந்த இருட்டாக்குறத காட்சி மறைவு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து காட்சி உதயம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அந்த இருட்டாக்குற பகுதியை வந்து திரும்ப வந்து என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சமாக மாறி முழு காட்சியும் வெளிப்படும். இதனைத்தான் காட்சி உதயம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஒரு காட்சி மறையும் போது அடுத்த காட்சி தெரிய தொடங்கும். இப்போ ஒரு காட்சி வந்து மறையுது அப்படின்னா அடுத்த காட்சி வந்து என்ன செய்யுது, தெரிய தொடங்கும். இதனை கலவை அல்லது கூட்டு என்பார்கள். இப்போ ஒரு காட்சி வந்து மறைஞ்ச பிறகு இன்னொரு காட்சி வந்து தொடங்கும். இதுக்கு தான் என்னது, கலவை கூட்டு அப்படின்னு சொல்கிறது. கலவை அல்லது கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய காட்சியை அழித்து கொண்டே அடுத்த காட்சி தோன்றுபவை அழிப்புக்கு அழிப்பு என்பார்கள். இப்போ சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, பழைய காட்சியை அழிச்சிட்டு அடுத்த காட்சி வந்து தொடங்கும். அப்படி தொடங்குறத வந்து அழிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. இப்படி பல்வேறு உத்திகள் இயக்குனராலும் தொகுப்பாராலும் கட்சி நகர்வுக்கென பயன்படுத்தப்படுகின்றன. இப்படி பல்வேறு உத்திகள் வந்து எனது இயக்குனர்கள் வந்து டைரக்டரும் தொகுப்பாளர் அந்த தொகுப்பு செய்கிறாங்கல்ல, அவங்களும் அந்த காட்சி நகர்வுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துகிறாங்க சரியா. திரைப்படம் ரசிக்கத்தக்கன ஊடகம். இப்போ திரைப்படத்தை பார்த்தோம் அப்படின்னா ரசிக்கக்கூடிய வகையில் வந்து அந்த ஊடகம் வந்து அமைஞ்சிருக்கு சரியா. பல நாடுகளில் நல்ல படங்கள் உருவாகின்றன. சில நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல படங்கள் வந்து என்ன செய்யும், உருவாகும் சரியா. அவற்றை பார்க்கும் வாய்ப்பும் இருக்கிறது. அந்த நல்ல படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஓவியம் போல படமும் ரசனைக்குரிய கலை. இப்போ ஓவியம் மாதிரியே அந்த படமும் வந்து ஒரு ரசிக்கத்தக்க வகையில் வந்து அமைஞ்சிருக்கு. கலையும் அறிவியலும் கைகோர்த்திருக்கும் அக்கலையை ரசிக்க கற்போம். கலையும் அறிவியலும் என்ன செஞ்சுருக்கு, கை கோர்த்து ரெண்டும் இணைஞ்சு இருக்குது. அந்த கலையை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ரசித்து கற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து திரையில் காட்சி. திரையில் வந்து எப்படி காட்சி வந்து இடம்பெறுது அப்படிங்கிறது தான் திரைப்படத்தில் நடிப்பவரை முன் பின் மேல் என்று பல கோணங்களில் படப்பிடிப்பு கருவியால் இடம் மாற்றி மாற்றி படம் பிடித்து திரையில் காட்ட முடியும். இப்போ திரைப்படத்தில் வந்து நடிக்கிறவங்களை வந்து முன்னாடி பின்னாடி மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படப்பிடிப்பு கருவியை வச்சு இடம் மாற்றி அவங்களுக்கு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தகுந்தாப்பில் அந்த திரையில் வந்து காட்டுவாங்க. இதனால் திரைப்படத்தை முப்பரிணாம கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முன்ன பின்ன மேலே கீழே அப்படியே அவங்களுக்கு அந்த காட்சிக்கு ஏற்றவர் அவங்க அமைக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முப்பரிணாம கலை அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துகிறாங்க. ஒருவன் ஓடி வருவதை காட்டிவிட்டு அதை பார்ப்பவன் ஏன் இப்படி ஓடி வருகிறீர்கள் என்று கேட்க வேண்டியதில்லை, என்னாச்சு என்று கேட்டால் போதும். இது காட்சி மொழியின் தன்மை, உணர்ச்சிகளை காண்பிக்க
காண்பிக்க முகத்தை மட்டும் காண்பித்தால் போதும். இப்போ வந்து ஒரு காட்சியை வந்து அவன் வந்து வெளியிடுறான்னு வச்சுக்கோயேன். ஒருத்தவங்க ஓடி வர்றாங்க, அதை பார்க்குறவன் வந்து ஏன் ஓடி வர்ற அப்படின்னு கேட்க வேண்டியது இல்லையா, என்னாச்சு அப்படின்னு கேட்டால் போதும். அதுக்கு வந்து என்ன சொன்ன, முகத்தை மாத்திரம் காமிச்சா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து என்ன அப்படின்னா, திரைப்படம் என்பது ஒரு வகையில் பார்த்தால் நாடகத்தின் குழந்தை எனலாம். திரைப்படம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாடகத்தோட குழந்தை மாதிரி. தொடக்க காலங்களில் நாடகங்களை அப்படியே திரைப்படமாக எடுப்பது வழக்கம். இப்போ தொடக்க காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா நாடகங்களை வந்து அப்படியே என்ன செஞ்சுருக்காங்க, திரைப்படமாக எடுத்திருக்காங்க. இப்போ நாடகம் எழுதின கலைஞர் எழுதினதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சில இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாடகம் தான் எழுதியிருப்பார். அதைத்தான் திரும்ப வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அந்த பராசக்தி அந்த மாதிரிலாம், ஒரு இரவு, வேலைக்காரி, அதெல்லாம் வந்து திரும்ப வந்து என்னது திரைப்படமாக கொண்டு வந்தது. சரியா? நாடகம் என்பது ஒரு காட்சியை ஒற்றை கோணத்தில் மட்டும் நேரிடையாக காண்பது. இதனால் தான் நாடகத்தை ஒற்றை கோணக்கலை என கூறுவர். இப்போ வந்து நாடகம் அப்படின்னா வந்து ஒற்றை கோணத்தில் வந்து நேரிடையாக காண்கிறது. இதனால தான் அதனை என்ன சொல்கிறாங்க, ஒற்றை கோணக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. நாடகங்களின் காலத்தில் ஒலிபரப்பு கருவிகள் இல்லாதால் வசனங்களை உரக்க பேச வேண்டிய தேவை இருந்தது. ஒரு காலத்தில் வந்து ஒலிபரப்பு கருவிகள், அந்த சவுண்டு வந்து இல்லை அப்படிங்கிறதுனால என்ன செய்வாங்க, நல்ல சத்தமாக என்ன செஞ்சுருக்காங்க, பேசியிருக்காங்க. அதே போல் தொலைவில் இருப்பவர்கள் நடிகர்களின் நடிப்பை பார்க்க வேண்டும். அதே மாதிரி தூரத்தில் இருக்கவங்களும் அந்த நடிகர்களுடைய அந்த சவுண்டை என்ன செய்யணும், கேட்கணும், நல்ல சத்தமாக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்காங்க, நல்ல சவுண்டாக பேசியிருக்காங்க. அதே சமயம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, பார்க்க வேண்டும் என்பதால் அதிக ஒப்பனை செய்து கொண்டு கை கால்கள் கண்களின் அசைவுகள் நன்றாக தெரியும் வகையில் அசைத்து உரக்க பேசி இயல்பில் நாம் செய்வதை விட சற்று கூடுதலாக செய்து நடித்தார்கள். இப்போ வந்து திரைப்படத்தில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தூரமாக இருந்தவங்க கூட என்ன செய்யணும், அதை வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நிறைய மேக்கப் என்ன செஞ்சுருக்காங்க, நிறைய மேக்கப் போட்டிருக்காங்க, சத்தமாக பேசியிருக்காங்க. அதே சமயம் என்ன செஞ்சுருக்காங்க, இயல்பாக செய்கிறத விட என்ன செய்ய கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் என்ன செஞ்சுருக்காங்க, பண்ணிருக்காங்க. சரியா? திரையரங்கில் மௌனப்படங்கள் ஓடிக்கொண்டிருக்க திரைக்கு அருகே ஒருவர் ஒலிவாங்கியை பிடித்து கதை செல்லும் காலமும் இருந்தது. ஒரு காலத்தில் என்ன திரையில் வந்து வெறும் மௌனப்படம் ஓடும். அப்போ வந்து திரைக்கு பின்னாடி இருந்தோ இல்லை முன்னாடியோ இல்லை சைடில் இருந்து என்ன செய்வாங்க, ஒலிவாங்கியில் அந்த இதில் வந்து என்ன செய்வாங்க, கதை சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. அவருக்கு ஆங்கிலத்தில் நேரேட்டர் என்று பெயர். அந்த ஒலிவாங்கில கதையை சொல்கிறவங்களோட பேர் நேரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு கதாநாயகன் போல மிடுக்காக உடை அணிந்து நேரேட்டர் எனும் அந்த கதை சொல்லி வந்து நின்றாலே அனைவரும் கைதட்ட தொடங்கினர். இப்போ வந்து அந்த ஒரு கதாநாயகன் போல் மிடுக்காக என்ன செய்வாங்க, உடை அணிந்து அந்த நேரேட்டர் வந்தாலே அந்த திரைக்கதையில் வந்து என்ன செய்வாங்களாம், அனைவரும் கைதட்டி வரவேற்பாங்களாம். சரியா? நன்றி மாணவர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? மீண்டும்